ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்ற தகவல் வந்திருக்குங்க. விக்கிரவாண்டியில் தான் நடக்க போகுது. செப்டம்பர் 23ஆம் வரப்போகுது. எல்லா ஏற்பாடும் சும்மா தடால் புடாலாக நடந்துகிட்ருக்குங்க. நம்ம புஷியானது இதை பற்றி எல்லா தகவலும் கொடுத்துட்டாரு போலீஸ்கிட்ட போயிட்டு. ஸோ அவங்களும் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் எல்லாம் அஃபிஷியல் ஆகிடும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம வந்து கொடி அறிவித்தோம். அந்த கொடி அறிவித்ததுக்கே பல பேர் வந்து கதறினாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், விஜய் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் வந்து மௌனமாக இருக்கார், அவர் தைரியமாக எதுவும் பேச மாட்டேங்கிறார், அது இதுன்னு சொல்லிட்டு புலம்பல் எங்கே பார்த்தாலும் புலம்பல். ஒன்று புஷியானதுக்கிட்டையும் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த சின்னத்துக்கெலாம் என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் எங்கே லெஃப்டா ரைட்டா அப்படின்னு. அவர் சொல்லிட்டார் தெளிவாக, இந்த சின்னங்கள் ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு பாடலும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம், டிவிக்கு ஆந்தம் சொல்லிட்டு. அதுக்கான எல்லா டீட்டெயிலும் தலைவர் வந்து மாநாட்டில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. பட் ப்ரெஸ்ஸு வந்து விடுற மாதிரி இல்லை, திரும்ப நோண்டி கேட்டாங்க. பட் அவர் வந்து தலைவர் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஒன்றும் சொல்லாததுக்கே அவ்வளோ டிபேட்டுங்க. கிட்டத்தட்ட டிவி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி தான் இது இவனுங்களுக்கு கண்டென்ட்டு. ஸோ எப்போ நம்ம கட்சி தொடங்கன்னு சொன்னோமோ அதுலேருந்தே எதிர்கட்சியெலாம் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், பேர் சொல்ல தேவையில்ல. அவங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, விஜய் அது விஜய் இதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் ஐடி விங்கெலாம் பரபரப்பாக பண்ணாங்க. இது அவர்களின் பயத்தை தான் காட்டுது. மேபி அவனுங்களுக்கு வந்து எம்ஜிஆர் நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கேயோட செல்வாக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. ஏடிஎம்கே ஆல்ரெடி வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம தளபதிக்கு வந்து அரசியல் வரத்துக்கு சரியான சமயம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. யாருங்க இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது வந்து அரசியலுக்கு வருவா? வேறு எந்த நடிகர் வந்திருக்காரு சொல்லுங்கள்? எம்ஜிஆர் மாதிரி எனக்கு தெரிஞ்ச தளபதிக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. பட் அதுக்கு நம்ம வந்து 26 நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் சொல்ல வரல. பட் பொறுமை, இது வந்து ஒரு லாங் ஜேர்னி தான். வந்தோம் சும்மா வென்றோன்னு கிடையாது. பட் அதுக்கான எல்லா பேஸ்மெண்ட்டும் விஜய் போடுறாரு. அதுக்கான ஃபஸ்ட்டு மாநாடு தான், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது. ஸோ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மாநாட்டில் பயங்கர தெரிக்கும் லெவலுக்கு தளபதி பேச போகிறாரு. அதே மாதிரி இந்த கொடியில் இருக்க சின்னம் ஏன் செலக்ட் பண்ணோம், அவரோட என்ன திட்டம் வச்சுருக்காரு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தெளிவான ஆன்சர் வந்து முதல் மாநாட்டில் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், முதல் மாநாடு வந்து அவ்வளோ ரசிகர்கள். ஒரு ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடக்கும் போதே வந்து போன வாட்டிலாம் பார்த்திங்க, லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சே வந்து நடக்கலை. ஏன்னா ரசிகர்கள் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ இந்த மாநாடுனா இன்னும் அதை விட 10 மடங்கு பெருசாக இருக்கும், 10 மடங்கு பயங்கரமாக இருக்கும். போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தா கூட உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க ஆளும் கட்சி கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ அவங்களும் வந்து ஏதாவது பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக காத்திருப்பாங்க. ஸோ நம்ம ஆட்கள்லாம் எங்கேருந்து வந்தாலும் சரி, நம்ம ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக போகணும். அதுதான் நம்ம தளபதியோட ஃபஸ்ட்டு தாட்டு. அவருக்கு நம்மளோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸோ இது வந்து கரெக்டாக நல்லபடியாக அமையணும். அதுக்கு தான் வந்து இந்த இடம் மட்டும் இல்லை, பல இடங்கள் திருச்சியில் பார்த்தாங்க, மதுரையில் பார்த்தாங்க, இப்போ கடைசியாக வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தளபதி வந்து கண்டிப்பாக இதை நல்லபடியாக நடத்தி முடிப்பார். இது வந்து எல்லா மக்களுக்கும் தளபதி அரசியல் மேலே இன்னும் வந்து சப்போர்ட் அதிகமாக ஆகும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி கதறலும் வந்து எதிர்கட்சிங்கக்கிட்ட அதிகமாகவும் நம்புகிறேன். ஸோ மக்களே, நீங்கள் டிவிக்கோட முதல் மாநாடுக்கு தயாராகிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.